போகிற டிசைனுக்கு இந்த ரோப் வந்து ரொம்ப ரொம்ப மெல்லிஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தடிமனாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே இருக்காது. அதனால் மெல்லிஸாக இருக்க மாதிரி இது போல் தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது போல் பார்த்தீங்கன்னா 6 கயிறு நம்ம தச்சு ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 2 கயிறு மட்டும் எடுத்துட்டு இது போல் பாருங்கள் இன்ட்டு மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அந்த கோட்டை ஒட்டியே இன்ட்டு மாதிரி வச்சுட்டு அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு கெட்டி தையல் போட்டுக்கலாம் பாருங்கள். கெட்டி தையல் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து உருண்டையாகவே தைக்கணும். மாற்றி மாற்றி ஒரு வளைவு மாற்றி மாற்றி ஒரு உருண்டையாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடம் நம்மளுக்கு ரவுண்டாக கிடைக்கும். அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பூரா ஊசியை உள்ளே இறக்கிடணும். அப்போ தான் அந்த ஒவ்வொரு ரவுண்டும் நம்மளுக்கு வந்து எடுபடாமல் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். அந்த கயரை வந்து மாற்றி மாற்றி உருட்டி அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தையல் போட்டுட்டு ஊசியை உள்ளே இறக்கிட்டு அப்புறம் அடுத்த ரவுண்டு இப்படி மாற்றி மாற்றி